நடிகர் மோகன் தமிழ் சினிமாவோட வெள்ளி விழா நாயகன். ரஜினியும் கமலும் தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருக்கும் போதே மோகன் நடிச்ச பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல கொடி கட்டி பறந்திருக்கு. மோகன் ஹீரோவா நடிச்சா கண்டிப்பா படம் ஹிட் ஆகும். படம் ஹிட் ஆகணும்னா மோகனை ஹீரோவா போடுங்கன்னு இதுதான் 80கள்ல தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத சென்டிமெண்ட். சான்ஸ் கிடைக்கலங்கிற வருத்தத்துல தற்கொலை செஞ்சுக்க போன ஒரு டைரக்டருக்கு பட வாய்ப்பை கொடுத்து அவரை சூப்பர் ஹிட் டைரக்டர்கள ஒருத்தரா மாத்திருக்காரு மோகன். சினிமாவுல ஸ்டில் போட்டோகிராஃபரா இருந்த ஒருத்தரை ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆக்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்தவர் மோகன். வாழ்க்கையில ஒரே ஒரு படத்தையாவது தயாரிச்சிடணுங்கிற காமெடி நடிகருடைய ஏக்கத்தை தீர்த்து வைத்த மிகப்பெரிய ரிஸ்கை எடுத்த துணிச்சலான ஹீரோ மோகன். அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்த மோகனை ஒரே ஒரு படம் ஒட்டு மொத்தமா காலி பண்ணி 9 வருஷத்துக்கு வீட்டுல உட்கார வச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் மோகனுக்கு நடந்துச்சு. அப்படி நடிகர் மோகனை பத்தி பலருக்கும் தெரியாத ரகசியங்களையும் அதிகம் அறியப்படாத செய்திகளையும் பேசப்படாத சம்பவங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல கூத்துப்பட்டறை மாதிரி பெங்களூர்ல பேனகார் ரொம்ப பாப்புலர். அந்த குழுவோட மேடை நாடகத்துல நடிச்சு சினிமாவுக்கு வந்தவர் மோகன்கிறது பல பேருக்கு தெரியாத செய்தி. தமிழ் சினிமாவுல கேமியோ ரோல்ல அறிமுகமாகி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஹிட் ஹீரோவா அவதாரம் எடுத்த அதிசயம் 2 பேருக்கு தான் நடந்திருக்கு. ஒருத்தர் ரஜினி, இன்னொருத்தர் மோகன். கமல்ஹாசன் நடிச்ச முதல் படமான கோகிலாவுல தான் மோகனை செகண்ட் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினாரு இயக்குனர் பாலு மகேந்திரா. அதுதான் பாலு மகேந்திராவுக்கும் முதல் படம். முதல் படத்திலேயே கமல்ஹாசனோட இணைந்து நடிக்கிற வாய்ப்பு 2 பேருக்கு கிடைச்சது. ஒருத்தர் 16 வயது நிலை படத்துல நடிச்ச ரஜினி, இன்னொருத்தர் கோகிலாவுல நடிச்ச மோகன். கன்னட படமான கோகிலாவுல சிண்டிகேட் பேங்க் ஊழியர் கேரக்டர்ல மோகன் நடிச்சாரு. இங்கே என்ன ஆச்சரியம்னா அந்த படத்துல வர மாதிரி சிண்டிகேட் பேங்க்லயே மோகனுக்கு வேலை கிடைச்சது. ஷூட்டிங் நடக்கிற நாட்கள்ல மட்டும் லாஸ் ஆஃப் பேல லீவு எடுத்துக்கிட்டு நடிக்க சிண்டிகேட் பேங்க் நிர்வாகம் மோகனுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. மணிரத்னத்தோட முதல் படமான பல்லவி அனுபல்லவிக்கு முதல்ல ஹீரோவா நடிக்கவிருந்தது மோகன். ஆனா கால்ஷீட் பிரச்சனை வந்ததால நடிகர் அனில் கபூரை ஹீரோவாக்கினாரு மணிரத்னம். கோகிலா படத்துக்கு பிறகு அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் வந்ததால சிண்டிகேட் பேங்க் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர சினிமாவுக்கு வந்துட்டார் மோகன். கமல் நடிச்ச தெலுங்கு படமான மரோ சரிதாவோட தமிழ் வடிவத்துல ஹீரோவா நடிக்க 2500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினார் மோகன். அப்போ அந்த படத்துக்கு வச்ச பேரு அலைகள் எழுதிய கவிதை. மரோ சரித்ரா தமிழ்நாட்டிலையும் நல்லா ஓடினதால மோகன் ஹீரோவா நடிக்கவிருந்த மரோ சரித்ராவோட தமிழ் வடிவமான அலைகள் எழுதிய கவிதை படத்தை டிராப் பண்ணிட்டாரு இயக்குனர் பாலச்சந்தர். ரஜினியை தமிழ்ல அறிமுகப்படுத்தின மாதிரி மோகனையும் தமிழ்ல அறிமுகப்படுத்த விரும்பினாரு கே பாலச்சந்தர். ஆனா அலைகள் எழுதிய கவிதை டிராப் ஆனதால அந்த வாய்ப்பு மோகனுக்கு மிஸ் ஆயிடுச்சு. கே பாலச்சந்தரோட அலைகள் எழுதிய கவிதை படம் கைவிடப்பட்டதால மோகனை தமிழ்லையும் அறிமுகப்படுத்துற வாய்ப்பை பாலு மகேந்திராவே எடுத்துக்கிட்டாரு. அந்த படம் தான் மூடுபனி. முதல்ல 2 கன்னட படங்களையும் ஒரு மலையாள படத்திலையும் ஒரு தெலுங்கு படத்திலையும் நடிச்ச பிறகுதான் தமிழ் சினிமாவுல அறிமுகமானாரு மோகன். மூடுபனி படத்தோட டைட்டில் கார்டுல அறிமுகம்னு போட்டு 3 பெயர்களை போட்டிருப்பாரு பாலு மகேந்திரா. அதுல வர்ற ஒரு பேர் தான் மோகன். பிரதாப் போத்தன் ஹீரோவா நடிச்ச மூடுபனி படத்துல போட்டோகிராஃபர் கேரக்டர்ல நடிச்ச மோகனை கோகிலா மோகன்னு டைட்டில் கொடுத்து அறிமுகப்படுத்தினாரு பாலு மகேந்திரா. அலைகள் எழுதிய கவிதை படத்துல மோகனுக்கு ஹீரோயினாக நடிக்க வேண்டிய பத்மினி கோலாபூரி தான் நெஞ்சத்தை கில்லாதே படத்துக்கும் ஹீரோயினாக ஒப்பந்தமாகி பிறகு சுவாசினி ஹீரோயினா நடிச்சாங்க.
மோகனுக்கு அதிகமா டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் டாக்டர் எஸ்.என். சுரேந்தர்னு சொல்வாங்க. அது உண்மைதான். ஆனால் மோகனுக்கு மூடுமணி படத்துல முதல்ல டப்பிங் கொடுத்தவர் நடிகர் எஸ்.வி. சேகர். மூடுமணி படத்துல கேமியோ ரோல்ல நடிச்ச மோகன் தமிழ் சினிமாவுல 3 ஹீரோக்களோட ஒருத்தரா நடிச்ச படம் மகேந்திரன் இயக்கிய நெஞ்சத்தை கில்லாதே. நெஞ்சத்தை கில்லாதே படத்தோட டைட்டில் கார்டுல சரத்பாபு, பிரதாப் போத்தன் ஆகியோருக்கு பிறகு 3ஆவதா மோகனோட பேரும் வரும். மோகன் தமிழ்ல ஹீரோவா அறிமுகமான நெஞ்சத்தை கில்லாதே படத்துல மோகனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் பிரபல டப்பிங் கலைஞர் ராமமூர்த்தி. கிளிஞ்சல்கள் படத்துல தான் டைட்டில் கார்டுல ஹீரோவோட பேருங்கிற முறையில மோகனோட பெயரை முதல் பெயராகவும் தனி பெயராகவும் போட்டாங்க. கிளிஞ்சல்கள் படத்துல மோகனுக்கு ஜோடியா முதல்ல சுஹாசினிய ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஆனா நெருக்கமான காதல் காட்சிகள்ல நடிக்க முடியாதுன்னு சுஹாசினி சொல்ல பூர்ணிமா நடிச்சு அசத்துனாங்க. கிளிஞ்சல்கள் படத்துல தான் மோகனுக்கு முதல் முறையா டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாரு பின்னணி பாடகர் சுரேந்தர். அந்த படத்தோட வெற்றியால மோகனோட ஆஸ்தான டப்பிங் ஆர்டிஸ்டா மாறினாரு சுரேந்தர். பாரதி ராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் படத்தோட தெலுங்கு வடிவமான தூர்ப்பு வெள்ளே ரயிலு படத்துல ஹீரோவா நடிச்சவர் மோகன். ஆனா அந்த படத்துக்கு டைரக்டர் பாரதி ராஜா இல்ல. பயணங்கள் முடிவதில்லை படத்துல நடிக்கிற வாய்ப்பு முதல்ல மோகனுக்கு தான் வந்துச்சு. பிறகு சுரேஷ் உள்ளிட்ட வேறு சிலர் நடிக்கிறதா இருந்து கடைசில மோகன் வசமே வந்தது பலருக்கும் புதிய செய்தி. ஒருவேளை நடிகர் சுரேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாம இருந்திருந்தா பயணங்கள் முடிவதில்லைங்கிற எவர்கிரீன் கிளாசிக் படத்தை மோகன் இழந்திருப்பாரு. பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள்னு 2 படங்களையும் ஹிந்தியில எடுத்தப்போ 2க்கும் மோகன் ஸ்ரீதேவியை ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஆனா அந்த படங்கள்ல மோகன் நடிக்கல. ஆகாய கங்கை படத்தோட தோல்வியால தற்கொலை செஞ்சுக்க போன மனோபாலாவுக்காகவே பிள்ளை நிலா படத்துல ஹீரோவா நடிக்க சம்மதிச்சார் மோகன்கிறது பலரும் அறியாத செய்தி. பயணங்கள் முடிவதில்லை படத்துல முதன்முறையாக மோகன் மைக் பிடிச்சு பாடுற காட்சி வந்துச்சு. அதன் பிறகு ஒரு சில படங்களில் மட்டுமே மைக் பிடிச்சாலும் மைக் மோகன் அவருக்கு பேர் வந்துடுச்சு. ஒரு படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம்னு எல்லா ஹீரோவும் சொல்வாங்க. ஆனா ஒரு நல்ல டைரக்டர் எந்த கதையையும் சூப்பரா எடுப்பாருங்கிறது மோகனோட சக்சஸ் ஃபார்முலா. நான் பாடும் பாடல் படத்துல ஒரு சில காட்சிகளே வந்தாலும் கூட படத்தோட போஸ்டர் விளம்பரங்கள்ல மோகனோட முகம்தான் கிராண்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மோகன் மார்க்கெட் உச்சத்துல இருந்துச்சு. சினிமா பத்திரிகையாளர் குமுதம் செல்லப்பாவை தயாரிப்பாளராக்கி அவருக்காக மோகன் நடித்து கொடுத்த படம் தான் லாட்டரி டிக்கெட். சி.வி. ராஜேந்திரன் இயக்கிய அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். 80கள்ல காதல் மன்னனா இருந்த கமல்ஹாசனுக்கு சமமா எக்கச்சக்க ரசிகர்களை கொண்ட ஹீரோங்கிற பெயர் மோகனுக்கு மட்டுமே இருந்துச்சு. ஹீரோவாக உச்சத்தில் இருந்தப்போ விதி, 100வது நாளுங்கிற படங்கள்ல நெகட்டிவ் ஹீரோவாக நடிக்கிற துணிச்சல் மோகனுக்கு மட்டுமே இருந்துச்சு. தமிழ் சினிமாவின் வசூல் நாயகனாக கொடிகட்டி பறந்த மோகன் 1984ல மட்டும் 19 படங்கள்ல நடிச்சிருக்காருங்கிறது வேறு எந்த ஹீரோவுக்கும் நடக்காத அதிசயம். மோகனோட பல வெற்றி படங்களுக்கு டப்பிங் கொடுத்தவர் சுரேந்தர். ஆனா சுரேந்தரும் மோகனும் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கவே மாட்டாங்கிறது பலருக்கும் புதிய செய்தி. சுரேந்தர் டப்பிங் கொடுக்கிறதுக்கு பதிலா பாசப்பறவைகள் படத்துல மோகனை சொந்த குரல்ல பேச வச்சவர் கலைஞர் கருணாநிதிங்கிறது பல பேருக்கு தெரியாத செய்தி. குங்குமச்சிமிழ் படத்துல மோகனுக்கு ஜோடிகளாக ரேவதியும் சுஹாசினி நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா ரேவதி இருக்கிறப்போ தனக்கு நடிக்க வாய்ப்பு குறைவுன்னு சுஹாசினி விலகினதால இளவரசி நடிச்சாங்க.
மோகன் சினிமா கேரியரோட உச்சத்துல இருந்தப்போ ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. 4 மணி நேரம் மட்டுமே தூங்கி பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. முஸ்லிம் ரசிகை ஒருத்தர் தன்னோட தாலிக்கொடியில மோகனோட படத்தை வைக்கிற அளவுக்கு மோகனுக்கு வெறித்தனமான ரசிகைகள் கூட்டம் இருந்திருக்கு. உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட மோகனை பார்க்க கல்லூரி பெண்கள் கூட்டம் கூட்டமா அந்த ஹாஸ்பிட்டல் பகுதியில திரண்டு வந்தது அந்த காலத்துல பரபரப்பான செய்தி. எத்தனையோ ஹீரோயின்களுடன் நடித்திருந்தாலும் மோகனோட முதல் ஹீரோயின்ற பெருமை நெஞ்சத்தை கில்லாதேவில் நடித்த சுவாசினி மட்டுமே உண்டு. கே பாலச்சந்தரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்படவிருந்த மோகனுக்கு பாலச்சந்தர் டைரக்ஷன்ல நடிக்கிற வாய்ப்பு கடைசி வரை கிடைக்கவே இல்லை. விஜயகாந்துக்கு முதலில் டப்பிங் வாய்ஸ் கொடுத்த எஸ்.வி. சேகர் தான் மோகனுக்கும் முதல் படத்தில் டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காருங்கிறது ஆச்சரியம் தரும் ஒற்றுமை. 80களில் கொடிகட்டி பறந்த பல நடிகைகள் மோகனை காதலிக்கிறதா கிசுகிசுக்கள் ரெக்கை கட்டி பறந்துச்சு. ஆனால் அவர்கள யாரையுமே மோகன் காதலிக்கல. நடிகை ரேவதி, இயக்குனர் சுரேஷ் மேனன் திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரே திரைப்பட நட்சத்திரம் நடிகர் மோகன் மட்டுமே. அந்த அளவுக்கு மோகனும் ரேவதியும் நெருங்கிய நண்பர்கள். ரேவதிக்கு அடுத்தபடியா நடிகர் மோகனோட மனதுக்கு நெருக்கமான நண்பர்கள்னு 2 பேரை தான் சொல்ல முடியும். ஒருத்தர் நடிகை ஷோபா, இன்னொருத்தர் நடிகை சில்க் சுமிதா. நடிகர் மோகனுடையது லவ் மேரேஜ். தன்னோட காதலை சொன்னப்போ அதை ஏற்க மறுத்த கௌரியை ரொம்பவும் சிரமப்பட்டே காதலை ஏத்துக்க வச்சு திருமணம் செஞ்சிருக்காரு மோகன். மது குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது மாதிரியான எந்த ஒரு தவறான பழக்க வழக்கங்களும் இல்லாம இருந்த வெகு சில நட்சத்திரங்கள்ல மோகன் முக்கியமானவர். ரெட்டைவால் குருவி படத்துல 2 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு கணவன் கேரக்டர்ல நடிச்ச மோகன் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு பத்திரிகைகள் எழுதினாங்க. ஆனா அந்த படம் சூப்பர் ஹிட். ஸ்டில் போட்டோகிராஃபர் ஸ்டில்ஸ் ரவியை தயாரிப்பாளராக்கி மோகன் ஹீரோவா நடிச்சு கொடுத்த படம் நான் உங்கள் ரசிகன். அந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் மனோபாலா. மோகனோட வெற்றி படங்களை பார்த்த ரஜினிகாந்த் மோகனை சந்திச்சப்போ உங்க படம் மட்டும் மெகா வெற்றி அடைகிறது, என்ன மேஜிக் பண்றீங்கன்னு கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா படத்துல ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருக்கார் மோகன். சிந்து பைரவி படத்துல முக்கியமான கேரக்டருக்கு மோகனை ஒப்பந்தம் செய்ய விரும்பினாரு பாலச்சந்தர். ஆனா கால்ஷீட் பிரச்சனை காரணமா மோகனுக்கு பதிலா பிரதாப் போத்தன் நடிச்சாரு. என்னோட படத்துல வந்த பாடல்கள் சூப்பர் ஹிட் என்றாலும் அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கிற வழக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லி அதிர வச்சவர் மோகன். பாலச்சந்தர் இயக்கிய அக்னிசாட்சி படத்துல முதல்ல ஹீரோவாக நடிக்கவிருந்தவர் மோகன். கால்ஷீட் பிரச்சனையால மோகன் நடிக்கல. பிறகு அந்த கேரக்டர்ல சிவகுமார் நடிச்சாரு. ஆர் சுந்தரராஜன், மணிவண்ணன், மனோபாலா, ஆர் ரங்கராஜ் ஆகிய 4 டைரக்டர்களும் தமிழ் சினிமாவில் முத்திரை பதிச்சதுக்கு முக்கியமான காரணம் அவங்க மேல மோகன் வச்ச நம்பிக்கைதான். பயணங்கள் முடிவதில்லை மூலம் ஆர் சுந்தரராஜன், நெஞ்சமெல்லாம் நீயே மூலம் ரங்கராஜ், கோபுரங்கள் சாய்வதில்லை மூலம் மணிவண்ணன் என 3 முக்கிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சவர் மோகன். எந்த ஒரு டைரக்டர் கிட்டையும் உதவி இயக்குனரா வேலை பார்க்காத ஆர் சுந்தரராஜனை நம்பி அவருக்கு தன்னோட படத்தை டைரக்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்தது மோகன் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க். பாரதி ராஜாவோட உதவி இயக்குனராக இருந்த மணிவண்ணனோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தை இயக்குற வாய்ப்பை அவருக்கு கொடுத்த முதல் ஹீரோ மோகன். மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியும் இசைஞானி இளையராஜாவும் இணைஞ்சு இசையமைச்ச ஒரே படமான மெல்ல திறந்தது கதவு படத்துக்கு ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு மோகனுக்கே கிடைச்சது. சொந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட நடிகர் தேங்காய் சீனிவாசனுக்காகவே
கிருஷ்ணன் வந்தான் படத்துல நடிக்க சம்மதிச்சாரு மோகன். சாஃப்டான ஹீரோவா அறியப்பட்ட மோகனுக்கு ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசை. அதுக்காகவே பிள்ளை நிலா படத்துல வலுக்கட்டாயமா ஒரு சண்டை காட்சியை வச்சாங்க. இசைஞானி இளையராஜாவும் மோகனும் முதன்முறையா இணைஞ்ச மூடுபனி படத்துல மோகனுக்கு பாட்டே கிடையாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அதுதான் உண்மை. மோகன் சொன்னதும் உடனே நினைவுக்கு வர பாட்டு இளைய நிலா பொழிகிறது. அந்த பாட்டை மூடுபனி படத்துக்காக உருவாக்குனாரு இளையராஜா. ஆனா அந்த படத்துல அந்த பாட்டு இடம் பெறல. லாட்டரி டிக்கெட், சின்னஞ்சிறுசுங்கள்னு 2 படங்கள்ல இளைய திலகம் பிரபுவும் மோகனும் சேர்ந்து நடிச்சாங்க. 2 படங்களையும் பிரபுவுக்கு நல்ல கேரக்டர்கள். நடிகர் மோகன் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல தான். ஆனா 1979 இருந்து உப்பிட்ட மண்ணான சென்னை தான் மோகனோட இருப்பிடம். தமிழ் சினிமாவோட காதல் கண்ணனாக இருந்த மோகன் 1987 கௌரியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதும், மோகன் கௌரிக்கு ஆகாஷ்னு ஒரு மகன் இருக்கிறதும் பலருக்கும் தெரியாத செய்தி. விஜயகாந்தும் மோகனும் 2 படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல் படம் த்ரில்லர் படமான 100வது நாள், 2வது படம் வேங்கையின் மைந்தன். SSC இயக்கத்துல வெளியான வெற்றி நமதே படத்துல மோகனும் விஜயகாந்தும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா திடீர்னு மோகன் விலகினதால அந்த படமே டிராப் ஆயிடுச்சு. ஒரே சமயத்துல கலைஞர், கருணாநிதி, எம்ஜிஆர்னு 2 பேர் கிட்டையும் நட்பு பாராட்டின நடிகர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியான நடிகர்கள்ல மோகன் முக்கியமானவர். நடிகனுக்கு இமேஜ் தேவையில்லைங்கிறது மோகனோட சினிமா பாலிசி. அதனாலதான் ஹீரோ, நெகட்டிவ் ஹீரோ, வில்லன், கேமியோ, 2 பொண்டாட்டிக்காரன்னு எல்லா கேரக்டர்களையும் நடிச்சாரு மோகன். பயணங்கள் முடிவதில்லை, உனக்காக ஒரு ரோஜா, உதயகீதம், உன்னை நான் சந்தித்தேன்னு 4 படங்கள்ல மட்டும்தான் மோகன் மைக் பிடிச்சு பாடியிருக்காருங்கிறது பல பேருக்கும் புதிய செய்தி. மைக் மோகன்கிறது மோகனே விரும்பாத பட்டம். அதை பத்தி கேட்டா வேண்டா வெறுப்பாவே பதில் சொல்வார். உண்மையை சொல்லணும்னா வெள்ளி விழா நாயகன் தான் மோகனுக்கு பொருத்தமான பட்டம். தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா படங்கள் 1 வருஷத்துக்கு மேல ஓடும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மோகனோட 3 படங்கள் 1 வருஷத்தையும் தாண்டி சக்க போட்டு இருக்கு. முதல் படத்துல கமல்ஹாசனோட கோ ஆர்டிஸ்டா நடிச்ச மோகன் ஒரு கட்டத்துல கமல் நடிக்க வேண்டிய பல படங்களுக்கு ஹீரோவா நடிச்சது மோகனை எதிர்பார்க்காத விஷயம். ஜெயலலிதா, சரோஜா தேவி, ரஜினிகாந்த், முரளி, அர்ஜுன், பிரகாஷ் ராஜ்னு பல கன்னட நட்சத்திரங்களை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. அந்த வரிசையில மோகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மோகனை பத்தி எத்தனையோ வதந்திகள் வந்திருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப கொடூரமானது அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்குன்னு பரவின வதந்தி. எய்ட்ஸ் நோய் வந்து மோகன் இறந்து போயிட்டார்னு விஷமத்தனமான வதந்தி பரவினப்ப கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த வதந்திய புன்னகையோட எதிர்கொண்டவர் மோகன். மோகன் இறந்துட்டாருன்னு பரவின வதந்திய உண்மைன்னு நம்பி ரசிகர்கள் மாலையும் கண்ணீருமாக வந்ததும் அவர்களை மோகன் சமாதானம் செஞ்சு அனுப்பினதும் கொடுமையான அனுபவங்கள். தன்னை பத்தின எய்ட்ஸ் செய்தி உண்மை இல்ல, வதந்தின்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட மோகன் பேட்டி கொடுத்தா சர்ச்சை முடிவுக்கு வரும்னு சொன்னப்போ முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு மோகன். எய்ட்ஸ் வதந்தியை யார் பரப்பினாங்களோ அவங்க தான் மக்கள் கிட்ட உண்மையை சொல்லணுமே தவிர நானே பேட்டி கொடுத்து என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு துணிச்சலா சொன்னவர் மோகன். ரசிகர்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், என் ரசிகர்கள் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால யாரோ பரப்பின வதந்திய என் ரசிகர்கள் நிச்சயம் நம்ப மாட்டாங்கன்னு உறுதியா சொன்னவர் மோகன். புது இயக்குனர்கள்ல ஆரம்பிச்சு ஸ்டார் டைரக்டர்கள் வரை பலருக்கும்
அதிர்ஷ்ட ஹீரோவா இருந்த மோகனோட சினிமா சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு படம் தரைமட்டமாக்கிடுச்சு. அந்த படம் தான் உருவம். மென்மையான முகம், அழகான புன்னகை கொண்ட மோகன் த்ரில்லர் படமான உருவம் படத்துல தன்னோட முகத்தை ரொம்ப கொடூரமா மாத்தி நடிச்சத ரசிகர்கள் சுத்தமா ஏத்துக்கல. உருவம் படத்தோட தோல்விக்கு பிறகு 9 வருஷத்துக்கு ஒரு படத்துல கூட மோகன் நடிக்கல. அந்த அளவுக்கு மோகனோட சினிமா பயணத்துல மிகப்பெரிய தடைக்கல்லா மாறின படம் உருவம். 1991 வெளியான உருவம் படம் தான் மோகன் இளையராஜா கூட்டணியில கடைசியா வெளியான படம். அந்த படத்துல மோகனுக்கு பாட்டே கிடையாதுங்கிறது ஆச்சரியமான செய்தி. மௌனராகம் படத்தோட 2ஆம் பாகமா அஞ்சலி படத்தை மோகன் ரேவதியை வச்சே எடுக்க விரும்பினாரு மணிரத்னம். ஆனா அந்த படத்துல நடிக்க மோகன் மறுத்ததால ரகுவரன் நடிச்சாரு. மனநிலை பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தையை தனி அறையில் தங்க வைக்கிற காட்சிகள் படத்துல வர்றது பிடிக்கலன்னு சொல்லி அஞ்சலி படத்துல நடிக்க மாட்டேன்டாரு மோகன். சினிமா வாய்ப்புகள் இல்லாத சூழல்ல மெகா சீரியல்கள் தயாரிக்க ஆரம்பிச்சு அந்த துறையிலையும் முத்திரை பதிச்சவர் மோகன்கிறது பல பேருக்கு தெரியாத செய்தி. தமிழ் மக்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்த அச்சம் மடம் நாணம், செல்வங்கள், பிருந்தாவனம்னு பல மெகா சீரியல்களை தயாரிச்சது மோகன்கிறது அந்த சீரியல்களை பார்த்த பலருக்கும் புதிய செய்தி. உருவம் படம் வெளியாகி கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு சினிமா பக்கமே வராத மோகன் அன்புள்ள காதலுக்கு படத்தின் மூலமா மீண்டும் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்தாரு. அதுவரை ஹீரோவா மட்டுமே இருந்த மோகன் அன்புள்ள காதல் படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படத்தை தயாரிச்சதும் மோகன் தான். தமிழ் சினிமாவோட வெற்றி கூட்டணின்னு மோகன் இளையராஜா கூட்டணியை சொல்லலாம். ஆனால் மோகன் தயாரித்து இயக்கிய அன்புள்ள காதலுக்கு படத்துக்கு இசையமைச்சவர் தேவா. கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் 4 மொழிகளில் நடித்த மோகன் தமிழ்ல 83, தெலுங்குல 10, கன்னடத்துல 9, மலையாளத்துல 3ன்னு கிட்டத்தட்ட 105 படங்கள்ல நடிச்சிருக்காரு. 100க்கும் அதிகமான படங்களை ஹீரோவா நடிச்ச மோகன் நடிகர் பிருத்விராஜை ஹீரோவா வச்சு தலைப்பாவுன்னு ஒரு மலையாள படத்தை தயாரிச்சிருக்காரு. உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் படத்துல ஜெயம் ரவிக்கு அப்பாவா நடிக்க மோகனை கூப்பிட்டாங்க. ஆனா அந்த வாய்ப்பை மோகன் வேண்டான்னு சொன்னதால அந்த கேரக்டர்ல பாக்யராஜ் நடிச்சாரு. அன்புள்ள காதலுக்கு படம் ஃபெயிலியர் ஆனதால திரும்பவும் படத்துல நடிக்கிறத தவிர்த்த மோகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுட்டப்பழம் ஒரு த்ரில்லர் படத்துல நடிச்சாரு. அதுவும் பெருசா ஓடல. எப்போதுமே புதியவர்களை ஆதரிக்கக்கூடிய மோகன் புதிய இயக்குனரான விஜய் ஸ்ரீஜி இயக்கிய ஹரா படத்துல நடிச்சாரு. ஆனா அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச கோட் படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சாரு மோகன். மூடுபனி படத்துல கேமியோ ரோல்ல அறிமுகமான மோகனுக்கு கோட் படத்துல கிடைச்சது நல்ல கேமியோ ரோல் தான். என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.